சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல. அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். முடிவு இதோட வந்தா நல்லது. அமைதியா இருந்தா எல்லாரும் அமைதியா இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபம். அமைதியா அங்கே இருக்கிறோம். பேசுங்கம்மா, என்ன டாவாங்க மண்டலத்தலை 22 ஆண்டுகளாக தொடரும் பகை முரண்கள், மதுரையை குலை நடுங்க வைக்கும் படுகொலை சம்பவங்கள், எம்ஜிஆரின் தீவிர விசுவாசியான ராஜபாண்டியும் கலைஞரின் தீவிர பற்றாளரான VKG எனப்படும் VK குருசாமியும் பங்காளிகள். இவர்கள் இருவரும் 1990களில் கமுதி கரிசல்குளம் கிராமத்திலிருந்து மதுரைக்கு பிழைக்க வருகிறார்கள். கீரைத்துறை பகுதியில் அருகருகே வீடு பிடித்து வசிக்கும் போது ஆரம்பத்தில் இணக்கமாக இருந்தனர். ஒரு கட்டத்திற்கு மேல் இருவரும் திமுக அதிமுக கட்சியில் தீவிரமாக ஈடுபட தொடங்கினர். திமுகவை சேர்ந்த குருசாமிக்கும் அதிமுகவை சேர்ந்த ராஜபாண்டிக்கும் தேர்தல் போஸ்டர் ஒட்டுவதில் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அதன் நீட்சியாக தங்களுடைய சொந்த மகன்கள், மருமகன்கள், மாமன், மச்சான், சித்தப்பா, நண்பர்கள், விசுவாசிகள் என தொடர்ச்சியாக இருதரப்பிலும் இதுவரை 22 கொலைகள் நடந்தேறி உள்ளன. இவர்கள் அனைவருமே மதுரை கீரைத்துறை ஏரியாவை சேர்ந்தவர்கள்தான். மதுரையின் பதட்டமான பகுதிகளாக கீழத்துறை, வாலந்தோப்பு, ஜெயந்திபுரம், சுப்பிரமணியபுரம், MKபுரம், காக்காத்தோப்பு உள்ளிட்ட பகுதிகள் இருந்து வருகிறது. இவை அனைத்தும் ஒரு காலகட்டத்தில் ரவுடிகளின் சாம்ராஜ்யமாக இருந்து வந்தது. அதில் அரசியல் கொலைகளும் ரவுடிகளுக்குள் நடக்கும் கொலைகளும் அரங்கேறி வந்தன. மதுரையில் நடக்கும் குற்றங்கள் என்றாலே நட்புக்காக கொலை, உறவுக்காக கொலை, பழக்கத்திற்காக கொலை, அரசியலுக்காக கொலை என்று மட்டுமே பெரும்பாலும் நடக்கும். அதில் பணத்திற்காக கூலிப்படையை ஏவி கொலை செய்வது அரிதிலும் அரிதாகவே காணப்படும். அந்த வகையில் குருசாமி தரப்பிற்கும் ராஜபாண்டி தரப்பிற்கும் ஏற்பட்ட பகை 2003இல் ஆரம்பித்தது. போஸ்டர் ஒட்டுவதில் ஆரம்பித்த பிரச்சனையில் ராஜபாண்டியனின் அண்ணன் மகனான சின்ன முனீஷ் குருசாமி தரப்பால் கொல்லப்பட்டார். அந்த கொலை நடந்த போது கட்சி நிகழ்ச்சியில் இருந்த குருசாமியிடம், அண்ணே முனிஸ் பையில நம்ம பயிலுக்கு போட்டுட்டாங்கண்ணே, நான் வளர்ந்த ஏரியால என்னை அடிச்சு கேவலப்படுத்துறீங்க, எனக்கு அவமானமா இருக்கு, என்னை ஒழுங்கா கொன்னுடுங்க, இல்லைன்னா உங்க எல்லாரையும் கரு எடுத்துருவேன்னு சொல்லிட்டான். அதனால அவனை வேற வழி இல்லாம கொன்னுட்டாங்க என கூறியுள்ளனர். இதை கேட்ட குருசாமி, என்னப்பா இப்படி செஞ்சுட்டாங்க, தப்புப்பா, என்ன இருந்தாலும் அவங்க நம்ம பங்காளிங்க, ஒரே ரத்தம், இப்படி நடந்து போச்சேன்னு தனது சகாக்களை திட்டியவாறு ராஜபாண்டியனிடம் மன்னிப்பு கேட்டு இரு தரப்பும் சமாதானமாக போயிருவோம் என்று சமாதானத்திற்கு முயற்சித்திருக்கிறார். ஆனால் உள்ளே இருந்தவர்கள் இரு தரப்பும் சமாதானம் ஆகாமல் பார்த்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் கடந்த 22 ஆண்டுகளாக அரங்கேறிய இவ்வளவு கொலைகளுக்கும் இரு குடும்ப பகைகளுக்கும் முதல் 2 தலைகளான VK குருசாமி, ராஜபாண்டியனின் அரசியல் நகர்வுகளுக்கிடையே இருந்த ஈகோதான் காரணம் என கூறப்படுகிறது. இத்தனை உயிர்களை இழந்த பிறகும் பெங்களூருவுக்கு சென்ற குருசாமியை கடந்த 2023ஆம் ஆண்டில் 5 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக வெட்டியது. 21 இடங்களில் வெட்டப்பட்டு குத்துயிரும் குலையுருமாக இருந்த குருசாமி தொடர் சிகிச்சையால் உயிர் பிழைத்து மீண்டும் கீரைத்துறை ஏரியாவில் உள்ள தனது பழைய வீட்டில்தான் இருக்கிறார். இதனிடையே ஒரே குடும்பத்திற்குள் ஒரே உறவுக்கும் இவ்வளவு இழப்புகளை சந்தித்து விட்டீர்களே, இந்த பகை எப்போதுதான் முடியும்? இதற்கு என்னதான் தீர்வு என்பதை கண்டறிய நக்கீரன் முயற்சி எடுத்தது. முதலில் VKP தரப்பினரிடம் பேச முயற்சி எடுத்தோம். அதற்காக அந்த பகுதியில் உள்ள கவுன்சிலர்கள், காவல்துறையைச் சேர்ந்த நண்பர்கள், சமூக ஆர்வலர்கள் என அனைவரிடமும் பேச வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி எடுத்தும் எதுவும் சாத்தியமாகவில்லை. அந்த ஏரியா முழுவதும் CCTV கேமராக்களை வைத்து ஆய்வு செய்யப்படுவதால் காவல்துறை இதற்கு அனுமதிக்காது என்று எங்களுக்கு பல தரப்பிலிருந்தும் தகவல்கள் வந்தது. எப்படியாவது அவரிடம் பேச வேண்டும், இரு குடும்பமும் சமாதானம் ஆக வேண்டும். அதற்கு சாத்தியம் இருக்கிறதா என்பதை கண்டறிய நமது நக்கீரன் நிருபர் இருசக்கர வாகனத்தில் ஸ்பாட்டிற்கு சென்றார்.
அப்போது அங்குள்ள ஒரு கடையில் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு, அண்ணா விகேஜி வீடு எங்க தானே இருக்கு என கேட்டார். அதற்கு இறுகிய முகத்துடன் பதிலளித்த டீ கடைக்காரர், ஏன் உங்களுக்கு நேரம் சரியில்லையா? ஏன் தம்பி அவங்க பேரை கேட்குறீங்க? வேற வேலை இருந்தா பாருங்க தம்பி, பத்திரிகையாளர்னா செய்தியோட நிப்பாட்டிக்கோங்க. ஏரியாக்குள்ள வந்து அவர் வீட்டு எதுக்கு கேட்குறீங்க? இந்த டீ கடைக்கு எதிர்த்தாப்புலயே ராஜபாண்டியான வீடு இருக்கு. இந்த ஏரியாவே கொஞ்சம் டெரரான ஏரியா தம்பி, தேவையில்லாம தீக்குள்ள விரல வைக்காதீங்க, போங்க தம்பி என தெரிவித்தார். அதற்கு அதுக்குள்ள நாங்க பேட்டி எடுக்க தான் வந்தோம் என கூற, அங்க பாருங்க போலீஸ் விகேஜியான வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தான் நின்று இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேளுங்க என்றார். அப்போது அந்த ஏரியா பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருவர், வாங்க நான் கூட்டிட்டு போறேன், விகேஜி எனக்கு நல்லா தெரியும், நீங்க நல்ல எண்ணத்துல வரீங்க, வாங்க போய் கேட்டு பார்ப்போம் என கூட்டி சென்றார். ஆனால் போலீஸ் தரப்பு நக்கீரன் நிருபரை தடுத்து நிறுத்தியது. இந்த சூழலில் விகே குருசாமியின் உறவுக்காரரிடம் அந்த சமூக ஆர்வலர் பேசி, அண்ணா நக்கீரன்ல இருந்து வராங்க, பேசணும்னு சொல்றாங்க, கொஞ்சம் விகே சேனகிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க, பேச வைக்க முடியுமா என கேட்டுள்ளார். இந்த தகவல் விகே குருசாமியின் காதுக்கு செல்லவே, அப்படியா, நானும் ரொம்ப நாளா பத்திரிகையாளர்களை பார்க்கணும்னு நினைச்சேன், பேச வர சொல்லுங்க தம்பி என்றார். ஆனால் வழிமறித்த போலீசார், எங்க அனுமதி இல்லாம உள்ள பேசக்கூடாது, இப்பதான் அவரோட உறவுக்கார பையன் காளீஸ்வரனை வந்து வெட்டி இருக்காங்க, அதை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கோம், இப்ப நீங்க தேவையில்லாம பேட்டி எடுத்து பிரச்சனை பெருசாக்காதீங்க என தடுத்து நிறுத்தினர். அப்போது வெளியே வந்த விகே குருசாமி, நான் ஒன்னும் பெருசா சொல்லல, என் மனசுல இருக்க சில விஷயங்களை சொல்றேன், நான் உங்க போலீஸ் தரப்புக்கு எதிரா எதுவும் சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க, நீங்க வாங்க தம்பி என நக்கீரன் நிருபரை விகே குருசாமி உள்ளே அழைத்து சென்றார். இதனிடையே போலீசாரும் நிருபரிடம் விவரங்களை வாங்கிக் கொண்டனர். ஒரு வழியாக விகே குருசாமியிடம் பேச தொடங்கிய போது, எல்லா விஷயத்தையும் என்னால சொல்ல முடியல தம்பி, சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன், நான் வந்து அரசியல்ல கலைஞரோட வெறியன், 1990 இருந்து கட்சி அறிவிச்ச பல்வேறு போராட்டங்கள்ல கலந்துகிட்டு சிறைக்கு போனேன், 2003 மொத கொலை சம்பவம் நடக்கிறப்ப கூட எனக்கு தெரியாது, அந்த முனிஸ் தம்பி என் மேல அன்பாதான் இருக்கும், அவங்க மாற்று கட்சியா இருந்தாலும் எங்க உறவுக்காரங்க, அதனால நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஆனா இந்த சம்பவம் நடக்கிறப்ப நான் ஒரு மீட்டிங்ல இருந்தேன், எனக்கே இந்த சம்பவம் தெரியாது, என் கூட இருந்த பசங்க ஏதோ ஒரு அடிதடி பிரச்சனையில மோதும் போது அந்த பையன் இறந்துட்டான், அது எனக்கு ரொம்ப வருத்தம் தான். ஆனா அதுக்கப்புறமா நான் வந்து எவ்வளவோ முறை சமாதானம் பண்ண முயற்சி எடுத்தேன், ஆனா இரு தரப்புல இருந்துமே சில பேர் எங்களை சமாதானமாகாதபடி பார்த்துக்கிட்டாங்க, இந்த பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்கிட்டாங்க. அதே நேரத்துல இந்த போலீஸ் தரப்பு எனக்கு எதிராக செயல்பட்டுச்சு. அதிமுக ஆட்சியில என்னை குண்டர் சட்டத்துல கைது பண்ணாங்க, திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா எனக்கு பெருசா ஒன்றும் சப்போர்ட்டும் இல்லை, இருந்தாலும் நான் கட்சிக்காக நிறைய உழைச்சிருக்கேன். இந்த ஏரியா வந்து அதிமுக கோட்டை, அதையெல்லாம் முறியடிச்சு திமுகவை தொடர்ச்சியா ஜெயிக்க வச்சேன். நானும் திமுக மண்டல தலைவர்னு கலைஞர் என்ன பெயர் சொல்லி தான் கூப்பிடுவாரு. என் மகனுக்கு 5 வயசு இருக்கும்போது அப்பா கலைஞரை பார்க்கணும்னு ஆசையா கேட்டதால அறிவாலயத்துக்கு கூட்டிட்டு போனேன். கலைஞர் என் மகனை வாழ்த்தினாரு. அந்த பையன்தான் இப்போ மறைஞ்சு வாழ்றான். எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு தம்பி, என்னால தாங்கிக்கவே முடியல என தெரிவித்தார். விகே குருசாமியிடம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது கீரைத்துறை இன்ஸ்பெக்டர் கோட்டைசாமி உள்ளே வந்தார். சார், நீங்க பேசுறத நிப்பாட்டுங்க, தேவையில்லாத பிரச்சனை வந்துடும், நாங்க முதல்ல விகேஜி கிட்ட தனியா பேசணும் என கூறி ஒரு அறைக்கு போக சொல்லி கதவை பூட்டி விட்டார். அப்போது, சார் நாங்க லைவ்ல தான் இருக்கோம், எங்க ஆபீஸோட லைவ்ல இருக்கோம், நீங்க இப்படிலாம் செஞ்சீங்கன்னா பிரச்சனை பெருசாகும் சார் என நிருபர் கூறியிருக்கிறார். அதனால் சற்று பின்வாங்கிய போலீசார், நீங்க முதல்ல வெளியே போங்க சார் என நிருபரை துரத்துவதிலேயே குறியாக இருந்தனர். கடைசியாக அங்கிருந்து செல்லும் போது, இதுக்கு என்னதான் முடிவு, எல்லாரும் அமைதியா இருந்தா நல்லது தானே என நக்கீரன் நிருபர் கேட்டார். அதற்கு பதிலளித்த விகே குருசாமி, முடிவு இதோட வந்தா நல்லது, அமைதியா இருந்தா எல்லாரும் அமைதியா இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபம், அமைதியா அவங்க இருக்கணும். எத்தனை வட்டம் உயிர் பலி கொடுத்துட்டே இருப்பாங்க, பயல்களுக்கு சொல்ல முடியாது இல்லையா, உடைச்சாங்க. நான் இவங்க சத்தம் போட்டு விரட்டி விடுறதுனாலேயே தான் செத்து போனாங்களோ என்னடா, அதுக்கு காரணம் இவங்க பயல வாங்கின இருந்தா நான் தப்பு பண்ண விட மாட்டேன், சாப்பிட்டு பேசாம இருக்கிறேன், தண்ணி அடிக்க கூடாதா, கஞ்சா குடிக்க கூடாதான்னு பையன் எனக்கு பயந்துக்கிட்டே அந்த பயிலுக்கு வரமாட்டேங்க. இறுதியாக நக்கீரன் மேற்கொண்ட இந்த முயற்சிகள் குறுகிய நேரத்தில் எடுத்த பேட்டியுடன் விகே குருசாமி வீட்டில் இருந்து வெளியேறினோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.